ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஆட்டோமொபைல் மெயின்டெனன்ஸ் யூனிட் 1 சாப்டர் 1 ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் பார்ட் 3. இந்த சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த சப்ஜெக்டோட பிளேலிஸ்ட் இங்கிலீஷ் தமிழ் 2 லாங்குவேஜுமே வரும். மற்ற சப்ஜெக்டோட பிளேலிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஷாப் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ ஷாப்பில் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளோகன். ஸோ டயக்ராம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ளோகனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளோகன் அப்படின்றது என்னென்னா, மற்ற ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காகவும், இல்லை ஏதாவது வந்து ரொம்ப ஈரமாக இருக்குது அந்த பகுதிகளை வந்து ட்ரை பண்ணுறதுக்காகவும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ப்ளோ கன்னை வந்து நம்ம பெயிண்ட் ஸ்ப்ரே கன்னாகவும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட ஒரு எண்டில் பார்த்திங்கன்னா ஏர் ஓஸ் வந்து சப்ளை கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ளை கொடுத்துருக்க ஏர் ஓஸ் மூலமாக என்ன ஆகுன்னா ஹை ப்ரெஷர்ட் ஏர் வந்து உள்ளே வரும். அந்த ஹை ப்ரெஷர்ட் ஏர் உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ட்ரிகர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ட்ரிகரை நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே அந்த நாசில் வழியாக உங்களுக்கு வந்து ஹை ப்ரெஷர் ஏர் வந்து ப்ளோ ஆகும். ஸோ இதுதான் வந்து ப்ளோகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ப்ளோகனோட நாசிலோட இது வந்து நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும், சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால அதோட ப்ளோ வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பெஞ்ச் கிரைண்டர். ஸோ பெஞ்ச் கிரைண்டர்ன்றது ஒரு சின்ன கிரைண்டிங் மிஷின் தான். ஒரு பெஞ்ச் மேலே வந்து அந்த கிரைண்டிங் மிஷினை வந்து மோல்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிரைண்டிங் மிஷினில் பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே கிரைண்டிங் வீல் இருக்கும். ஸோ சென்டராக ஒரு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மோட்டரில் மேலே பார்த்திங்கன்னா ஒரு கார்டு இருக்கும். அந்த கிரைண்டிங் வீலை வந்து மேலே மறைக்கிற மாதிரி ஒரு கார்டு இருக்கும். ஸோ நம்மளுக்கு எங்கே ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த ஒர்க் பண்ணுற ஏரியா மட்டும்தான் அந்த கிரைண்டிங் வீலில் ஓப்பனில் இருக்கும். நம்ம மேலே பற்றக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஐ ஷீல்டையும் வந்து நம்ம அது மேலே கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ நம்ம கிரைண்ட் பண்ணும்போது அந்த தூள் வந்து நம்ம கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்றனால. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டேபிள் மாதிரியான ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மேலே வந்து நம்ம ஒர்க் பீஸை வந்து ரெஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெஞ்ச் கிரைண்டர் மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்ட் டூல்ஸு இல்லை சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ்லாம் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்காக இந்த பெஞ்ச் கிரைண்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரபுள் லைட்ஸ். ஸோ ட்ரபுள் லைட்ஸ் அப்படின்னாவே என்னென்னா, நம்மளுக்கு சில இடங்களில் வந்து நம்மளால் வந்து லைட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒரு குறிப்பிட்ட சின்ன சின்ன ஏரியாங்களுக்குள்ளே காருக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ இந்த ட்ரபுள் லைட் யூஸ் பண்ணி நம்ம வெளிச்சத்தை நம்மளுக்கு தேவையான டைரெக்ஷனுக்கு வந்து அனுப்பிக்கலாம். ஸோ அப்படி அனுப்பி பார்க்குறது தான் வந்து இந்த ட்ரபுள் லைட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ட்ரபுள் லைட் பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தி ஒயர் இருக்கும். ஸோ இதை வந்து பேட்டரிலையும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம், பவர் சாக்கெட்லேயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரபுள் லைட் வந்து பேட்டரியில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. காரணம் வந்து நம்ம அவுட் சைடில் நம்ம திடீர்னு போய் பார்க்குறோம் அப்படின்றபோது அங்கே இருக்க கார் பேட்டரியில் வந்து இந்த சாக்கெட் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவில் வந்து அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த பவர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதோட இதுதான் வந்து ட்ரபுள் லைட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ். ஸோ ஹைட்ராலிக் ப்ரெஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு ஹைட்ராலிக் சிலிண்டரை யூஸ் பண்ணி ஒரு ஹைட்ராலிக் ட்ரைவ் மூலமாக நம்ம ஒரு ப்ரெஸ்ஸை வந்து உருவாக்குறோம். ஸோ அதுதான் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதில் வந்து ஒரு மோட்டர் இருக்கும், ஒரு ரிசர்வாயர் இருக்கும். அந்த ரிசர்வாயரில் வந்து நம்ம ஆயில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க, ஹைட்ராலிக் ஆயில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மோட்டர் வந்து அந்த ஆயிலை பம்ப் பண்ணி ஹைட்ராலிக் சிலிண்டருக்குள்ளே அனுப்பும். ஸோ ஹைட்ராலிக் சிலிண்டர் என்ன பண்ணோம்னா, அந்த ப்ரெஷரைஸ்ட் ஆயில் மூலமாக வந்து அந்த பிஸ்டன் வந்து மூவ் ஆகும். அந்த பிஸ்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் நம்ம ஏதாவது காம்பவுண்ட் வச்சோம்னா அதை ப்ரெஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளோர் ஜாக். ஃப்ளோர் ஜாக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளோர்லேருந்து ஒரு ஹைட்ராலிக் ஜாக்கை போட்டு நம்ம காரை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ஃப்ளோர் ஜாக். இதை மேக்ஸிமம் வந்து காரோட ஸ்டெப்னி கூட வந்து சேர்த்து கொடுப்பாங்க. சில கார்கள் வந்து இந்த மாடல் இருக்கும், சில கார்கள் வந்து நார்மல் ஃப்ளோர் ஜாக் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம கார் சடனாக இப்போ நம்மளுக்கு ரோட்டில் ஏதாவது பஞ்சர் ஆகுது அப்படின்னும் போது நம்ம அந்த ஹைட்ராலிக் ஃப்ளோர் ஜாக்கை வந்து யூஸ் பண்ணி நம்ம அதை லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த வீலை வந்து டயரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேஃப்டி ஸ்டாண்ட்ஸ். ஸோ சேஃப்டி ஸ்டாண்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஹைட்ராலிக் ஜாக்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம காரை லிஃப்ட் பண்ணும்போது
அந்த கார் வந்து அந்த ஹைட்ராலிக் ஜாக்கை நம்பி நம்ம கீழே வந்து காருக்கு கீழே வந்து நம்ம போக முடியாது. ஏதாவது ப்ராப்ளம் கார் கீழே சேஸில் கீழே ஏதாவது ப்ராப்ளம் நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னும் போது போக முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த சேஃப்டி ஸ்டாண்ட்ஸை வந்து அங்கே வந்து செட்டப் பண்ணிடணும். ஹைட்ராலிக் ஜாக் வந்து தூக்கின பிறகு இந்த சேஃப்டி ஸ்டாண்டை வச்சு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்போஸ் ஹைட்ராலிக் ஜாக் ஃபெயிலியர் ஆனாலும் இந்த சேஃப்டி ஸ்டாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த சேஃப்டி ஸ்டாண்ட் கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படி வச்சுருக்கோமான்னு அந்த கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம வந்து அந்த கீழே போயிட்டு அந்த வெஹிக்கிள் கீழே போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் லிஃப்ட். ஸோ வெஹிக்கிள் லிஃப்ட் அப்படின்றது என்னென்னா, ஸோ வெஹிக்கிளை வந்து ஒரு காரை வந்து நம்மளுக்கு மேலே நம்ம ஹைட்டில் வந்து நம்ம லிஃப்ட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டோம். ஏன்னா சேசஸ் வந்து கிளியராக கீழே இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் விசிபிளாக பார்த்து அதை சர்வீஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா, ஒயரிங் அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும் விருப்பப்பட்டோம் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து இந்த ஹைட்ராலிக் வெஹிக்கிள் லிஃப்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ஹைட்ராலிக் லிஃப்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து லுமேட்டிக் பவர்டு ஹைட்ராலிக் லிஃப்ட்டாகவும் வந்து இதை பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த லிஃப்ட் பார்த்திங்கன்னா ஒரு மோட்டர் இருக்கும். அந்த மோட்டர் ஹைட்ராலிக் மோட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு ஸ்விட்ச் லிவர் இருக்கும். அந்த ஸ்விட்ச் லிவர் நம்ம வந்து அப்வர்டில் மூவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாக் அப்வர்டு போகும். ஸோ டவுன்வர்டு பட்டன் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாக் வந்து டவுன் ஆகும். ஸோ இது மூலமாக வந்து காரை வந்து நம்ம ஒரு வெஹிக்கிளை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் பெரிய பெரிய சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரியான வெஹிக்கிள் லிஃப்ட் தான் யூஸ் பண்ணி நம்ம காரை சர்வீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டயர் ரிமூவர். ஸோ டயர் ரிமூவரில் பார்த்திங்கன்னா இந்த டிவைஸ் வந்து டயரை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக வீல்லேருந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு டிவைஸ் தான். இதை வந்து ஹைட்ராலிக்லேயும் இருக்கும், லுமேட்டிக்லேயும் இருக்கும். ஸோ இதை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக டயர் கழட்டும் போது ஏற்படுற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இதில் வந்து ஈஸியாக நம்ம முடிச்சிட முடியும். இது மூலமாக கழட்டுறதுனால நம்மளுக்கு டைம் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து டயர் சேஞ்சர் வந்து லுமேட்டிக் பவரில் வந்து தான் அதிகமாக வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இதோட நம்மளோட எஃபெக்ட் வந்து குறைக்கிறதுக்காக டயர் சேஞ்ச் பண்ணுறது எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு குறைக்கிறதுக்காக இந்த டயர் சேஞ்சரை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்யூட் டெஸ்டர். ஸோ சர்க்யூட் டெஸ்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு சர்க்யூட் வந்து ப்ராப்ளமாக இருக்காது டெஸ்டர் நம்ம நார்மலாக வீடுகளில் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா டெஸ்டர். ஸோ அதே மாதிரியான டெஸ்டர் தான் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை வந்து ஏதாவது டிஃபெக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இதில் 12 வோல்ட் வரைக்கும் டெஸ்ட் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட் லைட் மூலமாக வந்து அங்கே ஏதாவது பவர் சாக்கெட்லேருந்து பவர் ஏதாவது லீக்கேஜ் வருதா, ஸோ இல்லை ஏதாவது ஒரு காம்போனண்ட்டில் வந்து பவர் சப்ளை கரெக்டாக நடந்துகிட்ருக்கா அப்படின்றத இந்த சர்க்யூட் டெஸ்டர் மூலமாக வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி பல்பு ஏதாவது வந்து நம்மளுக்கு லூஸ் கனெக்ஷன்ஸில் காண்டாக்டில் இருக்குது, சரியாக கிரவுண்ட் ஆகலை, ஸோ லைட்டாக எர்த்து வர மாதிரி இருக்குது பாடியில் அப்படின்ற மாதிரியான இடத்துலலாம் வந்து இந்த சர்க்யூட் டெஸ்டரை வச்சு எங்கே லீக்கேஜ் இருக்குன்றதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர். ஸோ மல்டிமீட்டர் அப்படின்றது என்னென்னா ஒரே டிவைஸில் நம்மளால் ஆம்பியர், வோல்ட்டு, ஓம்ஸ், ஸோ இது 3 விஷயமே பார்த்துடலாம். ஸோ 3 மீட்டர் யூஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து ஒரே மீட்டரை வச்சு பார்க்குறதுனால இந்த மீட்டருக்கு பேர் வந்து மல்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மல்டிமீட்டரில் நம்ம சொன்ன மாதிரி அம்மீட்டர், ஸோ ஆம்பியர் எவ்வளோன்னு பார்க்கலாம், வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கலாம், அதே மாதிரி ஹோம்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரியான 3 விஷயமும் ஒரே இடத்துல பார்க்கலாம். இதை வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் ரெண்டுமே வந்து இந்த மல்டிமீட்டர் மூலமாக வந்து நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறதுனால எலக்ட்ரிஷியன்ஸ்லாம் வந்து இது சர்க்யூட் செக் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னலாம் செக் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த காம்போனன்ட்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கா, அது கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் அதில் ஒர்க் ஆகுதா, ஸோ அதோட கெப்பாசிட்டர்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக, டயோடு ஒர்க் ஆகுதா, டிரான்சிஸ்டர்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக இந்த மல்டிமீட்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து டேக்கோமீட்டர். ஸோ டேக்கோமீட்டர் அப்படின்றது என்னென்னா ஒரு ஸ்பீடு கண்டுபிடிக்கிற ஒரு டிவைஸ். ஒரு ஆர்பிஎம், ஒரு வெஹிக்கிளோட ஆர்பிஎம் இல்லை ஒரு ரன்னிங் வீலோட ஒரு ஆர்பிஎம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான டிவைஸ். இதில் வந்து அனலாக் டேக்கோமீட்டர் இருக்கும். ஸோ டேக் டுவெல் மீட்டர்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது இக்னிஷன் டெஸ்ட் எக்யூப்மெண்ட்டாக வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கலர் டேக்கோமீட்டர் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் இருக்கும். அதில் நெகட்டிவ் ப்ரைமரி இக்னிஷன் காயில் டெர்மினல்ஸ் வந்து அதோட பிளாக் மீட்டர் எல்இடியும் வந்து கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக கிரவுண்ட் பண்ணுறேன், இதில் வந்து இருக்கிற 2 ஒயரில் கிரவுண்ட் பண்ணுறது மூலமாக இதோட இக்னிஷன் வந்து எவ்வளோன்றதை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டேக்கோமீட்டரை வச்சு அதோட
வீல் ஸ்பீடு நம்மளுக்கு எவ்வளோன்றதையும் வந்து நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் அந்த வீலில் வச்சு வீல் ஸ்பீடையும் கண்டுபிடிக்க முடியும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட் லைட் வரும். இந்த இன்ஃப்ராரெட் லைட் மூலமாக வந்து ஸோ பாஸ் பண்ணும்போது அந்த நம்ம அதில் பாஸ் பண்ணுற வெஹிக்கிள் வந்து என்ன ஸ்பீடில் பாஸ் பண்ணுறதுன்றதையும் நம்மளால் இந்த டாக்கோமீட்டர் மூலமாக அதை கண்டுபிடிக்க முடியும். இன்ஜினோட ஆர்பிஎம்மும் வந்து நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வோல்ட் ஆம்ப் டெஸ்டர். ஸோ வோல்ட் ஆம்ப் டெஸ்டர் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வோல்ட் மீட்டரும் ஆம்ப் மீட்டரும் வந்து ஒரே இதில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் எடுத்துகிட்டு போய் ஒரு பேட்டரியில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும்போது அந்த பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ வந்து இருக்குது. ஸோ அதில் இருக்க ரெட் டெர்மினல் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேட்டரியில் இருக்க பாசிட்டிவ்லையும் பிளாக் டெர்மினல் எடுத்துகிட்டு போய் பேட்டரியில் இருக்க நெகட்டிவ்லையும் வச்சிங்கன்னா ஸோ இதில் இருக்கிற கார்பன் பைல் மூலமாக வந்து அந்த கரண்ட் வந்து சப்ளை நடந்து இதில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எவ்வளோ ஆம்பையர் இருக்குன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடுவோம். ஸோ இதுதான் வந்து வோல்ட் ஆம்ப் டெஸ்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ். நம்ம ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் என்னென்ன விதமான மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ். ஸோ ரூல்ன்றது ஸ்டீல் ரூல், அதுதான் வந்து சொல்கிறோம். ஸோ ஸ்கேல், நம்ம ஸ்கேல்னு சொல்கிறோம், நார்மலாக சொல்கிறது அதை வந்து ரூல்னு சொல்கிறோம். இது ஒரு தின் ஃப்ளாட் லீனியர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட லென்த்து வந்து நம்ம அளக்க முடியும். ஸோ இதை மேக்ஸிமம் வந்து ஸ்ப்ரிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதோட லென்த் வந்து 150 mmலேருந்து 300 mm அப்புறம் 600 mm வரைக்கும் இதை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அக்யூரசி வந்து 0.5 mm வரைக்கும் இதோட அக்யூரசி வந்து எக்ஸாக்டாக வந்து இருக்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீலர் கேஜ். ஸோ ஃபீலர் கேஜ் அப்படின்றது என்னென்னா இந்த கேஜை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெஹிக்கிளில் ஏதாவது ஒரு கேப் வெஹிக்கிளோட ஃபிட்டிங்கில் வந்து ஏதாவது ஒரு கேப்பு ஸோ இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா அதை அந்த ஃபீலர் கேஜ் மூலமாக யூஸ் பண்ணி வைப்பாங்க. அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் வைக்கிற இடத்துலலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸு, ஸ்பார்க் ப்ளக் கேப்ஸு, அப்புறம் வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, டேப்பட்டு, பிஸ்டன் சிலிண்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் பிஸ்டன் ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட், கேம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் பேரிங் கைட்வேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் டூல் கிளியரன்ஸு, கிராக் கிளியரன்ஸ், இது மாதிரி எங்கெல்லாம் கிளியரன்ஸ் நம்மளுக்கு வைக்கணுமோ ரொம்ப மைனூட்டான கிளியரன்ஸ்லாம் வைக்கிற இடத்துல வந்து இந்த ஃபீலர் கேஜ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபீலர் கேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப தின் ஷீட்டில் இருக்கும். இதோட தின் ஷீட் பார்த்திங்கன்னா 0.01 mmலேருந்து 0.5 mm வரைக்கும் திக்னஸில் இருக்கும். ஸோ 0.01 mm திக்னஸில் வந்து நம்ம ஒரு ஃபீலர் கேஜை வந்து யூஸ் பண்ணணும், ஒரு கேப் வைக்கணும்னு நினச்சோன்னா நம்மளால் மேனுவலாக வைக்க முடியாது. இந்த ஃபீலர் கேஜில் என்ன பண்ணுவோம்னா அந்த கேப் வச்சுட்டு அந்த லீஃப் என்ன பண்ணுவோம்னா அந்த கேப்புக்கு நடுவில் வந்து நம்ம மெதுவாக விட்டு எடுப்போம். ஸோ அப்படி விட்டு எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பிளேடு வந்து உரையிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ரொம்ப ஃப்ரீயாக போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுவாங்க, ரொம்ப டைட்டாக போச்சுன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணுவாங்க. அப்போ எப்போ அந்த பிளேடு வந்து அதில் உராஞ்சிட்டே போகுது, தேஞ்சிக்கிட்டே போய் உள்ளே போயிட்டு வெளியே வருதோ அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ கரெக்டான கேப் இருக்குன்ற ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு இந்த கேஜுக்கு பேர் வந்து ஃபீலர் கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயர் கேஜ். ஸோ ஒயர் கேஜ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைஸ் ஆஃப் ஒயர்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒயர் கேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்த ஒயருக்கான டயாமீட்டரும் அதுக்கான மெஷர்மெண்ட்ஸும் வந்து இதில் நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஒயரை எடுத்து அந்த சர்க்கிள்ஸுக்குள்ளே வச்சு பார்த்தோம்னா அந்த ஒயரை வந்து எவ்வளோ கேஜ் உள்ள ஒயர் அப்படின்றத நம்மளுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஒயர் கேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டர். ஸோ மைக்ரோமீட்டரில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மைக்ரோமீட்டர் இருக்குது. ஒன்று இன்சைட் மைக்ரோமீட்டர், ஒன்று அவுட் சைட் மைக்ரோமீட்டர். ஸோ இதோட ப்ரிசிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருக்கும். இதில் அவுட் சைட் மைக்ரோமீட்டர் பார்த்திங்கன்னா ராடு, பிளேட்டு இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்சைட் மைக்ரோமீட்டர் பார்த்திங்கன்னா இதோட போர் அப்புறம் கேப் இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இன்சைட் மைக்ரோமீட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டயல் இண்டிகேட்டர். ஸோ டயல் இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளியரன்ஸ் ஏதாவது வைக்கணும், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ப்ரோப் அதில் வந்து இருக்கும். ஸோ அதில் அந்த டயல் இண்டிகேட்டர் மூலமாக வந்து அந்த ஸ்பிண்டில் மூமெண்ட்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிடலாம். அதில் ஏதாவது பெண்ட் இருக்குது, ஸோ இன்ஜின் ஷாஃப்ட்டில் ஏதாவது பெண்ட் இருக்குது அப்படின்னும்போது அதோட இல்லை ஏதாவது தேய்மானம் ஏற்பட்டிருக்குன்னா எந்த இடத்துல அதிகமாக தேய்மானம் ஏற்பட்டிருக்கு, எந்த இடத்துல கம்மியாக தேய்மானம் ஏற்பட்டிருக்குன்றத ஈஸியாக இந்த டயல் இண்டிகேட்டர் மூலமாக நம்ம அதை மெஷர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டு, வால்வு கைடு, ஸோ இதெல்லாம் வந்து வீரண்ட் ஏர் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது சில நேரத்தில் வந்து போர் கேஜாகவும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டெப்த் கேஜாக வந்து யூஸ் பண்ணி போர் வந்து எந்த அளவுக்கு வந்து தேய்மானம் அடைஞ்சிருக்கு அப்படின்றதையும் இது மூலமாக கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெர்னியர் கேலிபர். ஸோ வெர்னியர் கேலிபர்ன்றது ஒரு ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ
இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் 2 ஸ்கேல் இருக்கும். ஒன்று வந்து மெயின் ஸ்கேல், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேல். இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கை பேஸ் பண்ணி இதில் இருக்கிற அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்டை வந்து நம்மளால் வந்து ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக டெப்த்தையும் வந்து மெஷர் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இன்சைட் சர்க்கிள், அவுட் சைட் சர்க்கிள் ரெண்டுத்தையுமே வந்து மெஷர் பண்ணுறதுக்கான ஜாஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டெப்த் கேஜ். ஸோ டெப்த் கேஜ்ன்றது என்னென்னா, ஒரு டெப்த் கேஜ் அப்படின்னா இதை ஹைட் கேஜ்னு சொல்லலாம். ஸோ இதோட ஒரு பொருளோட ஹைட்டையோ இல்லைனா டெப்த்தையோ ஒரு போர் இருக்குது அப்படின்னா அந்த போரோட டெப்த்தையோ வந்து ஈஸியாக மெஷர் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது தான் அந்த டெப்த் கேஜ். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஸ்கேல் இருக்கும், ஒரு வெர்னியர் ஸ்கேல் இருக்கும். அது மூலமாக வந்து நம்ம ரீடிங்கை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இதில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அண்ட் வேக்கம் கேஜ். ஸோ அந்த ப்ரெஷர் அண்ட் வேக்கம் கேஜ் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்ம ப்ரெஷரை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி சொல்லும். அதே மாதிரி வந்து வேக்கம் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக அதை மெஷர் பண்ணி சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ரெஷர் அண்ட் வேக்கம் கேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டயல் இண்டிகேட்டர் இருக்கும். அந்த டயல் இண்டிகேட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேட்டரோட நீடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் பைப் ஒரு காயில் கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நாப் வந்து வெளியே இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் ஏதாவது வெஹிக்கிள் ஏதாவது லீக்கேஜஸ் இருக்குது, கம்ப்ரெஷனில் ஏதாவது லீக்கேஜ் இருக்குது அப்படின்னும் போது இந்த ஸ்பார்க் ப்ளக் இருக்கிற இடத்துல வந்து இதை லாக் பண்ணிவிட்டு கம்ப்ரெஷன் செக் பண்ணும்போது எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி செக்ஷன் கரெக்டாக நடக்குதான்றத வேக்கமையும் வந்து நம்மளால் இதில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு வெஹிக்கிளோட ப்ரெஷர் மற்றும் வேக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.